அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது. சிவன்மலை கோவில் சிறப்புகளில் உலகம் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துறதுனால மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுங்க. சிவன்மலை ஆண்டவர் பக்தரின் கனவில் வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வருவதாக சொல்லப்படுதுங்க. சிவன்மலை உத்தரவு பெட்டியில் திடீரென பொருள் மாற்றிருக்காங்க. அது என்ன பொருள், அந்த பொருளால் நாட்டில் எந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுக்குது, இதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வைத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்குறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூக்களை வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இதுவரை இங்கு மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டாங்க. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது. அந்த வகையில் இதற்கு முன்பாக கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி, ருத்ராட்சம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயி ஆறுதொழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தரின் கனவில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து இன்று முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம், பிரம்பு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இது பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் கூறுவது என்ன அப்படின்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கருத்துக்கள் சொல்லப்படுது. சிவன்மலை முருகன் கோவில் உள்ள உத்தரவு பெட்டி வைக்கப்படும் பொருள் முருகனே சொல்லும் அருள்வாக்காக பக்தர்களால் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் கடந்த ஒரு மாதத்திற்குள்ள 3வது முறையாக பொருள் மாற்றப்பட்டிருக்காங்க. பக்தரோட கவனத்தை ஈர்த்திருக்குதுன்னு சொல்லலாங்க. தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருளால் நாட்டில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என பல குழப்பமும் மக்களிடையே இருக்குன்னு சொல்லலாங்க. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது. இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க. இதுபோல் கடந்த காலங்களில் பல சம்பவங்களும் நடந்திருக்குது. சுப்பிரமணிய சாமி கோயில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைஞ்சிருக்கு. சுப்பிரமணியர் ஆலயம்னு சொல்லலாங்க. தொரட்டி மரம் தல விருட்சகமாக அமைஞ்சிருக்கு. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் இது. 14 சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டதாக சொல்லப்படுது. அவர் நினைவாக இந்த மலைக்கு சிவன்மலை என பெயர் வந்ததாக சொல்லப்படுது. சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு பகுதிதான் சிவன்மலை என சொல்லப்படுகிறது. இது பார்வதி மற்றும் அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடிக்க முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாகவும் தல வரலாறு சொல்லப்படுது. மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்திருக்காரு. சிவன்மலை மீதுள்ள கோயிலுக்கு செல்ல சுமார் 496 படிகள் கொண்ட மலைபாதை சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோயில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும். இந்த கோயிலில் சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். முருகப்பெருமானே பக்தர்களோட கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் வேண்டிய பொருளை கூறுவதும் அந்த பெட்டியில் அந்த பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருதுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்தரோட கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டும் வரைக்கும் பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தரோட பார்வைக்காக வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருவாங்க.
மற்ற தலங்களில் போல அல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்குத்தான் நடைபெறும். மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு, ஆனால் இங்கு முருகனுக்குத்தான் முதல் வழிபாடு செய்யப்படுகிறது. இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன. அணையாத தீபம் ஒன்றும் எப்போதுமே எரிந்து கொண்டிருக்கும். சிவன் மலையில் இன்னும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும், புண்ணியம் செய்தவர்கள் கண்களில் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுது. இங்கு தொரட்டி மரம் தலவிருட்சமாக அமைந்திருக்கிறது. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருவிழான்னு எடுத்துட்டா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்திரம் என சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க. பங்குனி மாத பூஜைக்காக கோயில் நடை திறப்பு, சபரிமலையில் புதிய வழிபாட்டு முறை அமலுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. பால்வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனர் சிரணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி. மலைச்சாரலில் திணைப்பு வனம் காட்டிக் கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடிகண்டியதாகவும், சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதியே சிவன்மலை என சொல்லப்படுது. பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுறாங்க. அதனால தான் இந்த தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தரார்னு சொல்லலாங்க. சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் பக்தரின் கனவில் வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு சொல்லுவாங்க. அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்டுட்டு உத்தரவானதும் குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். இன்னொரு பக்தரோட கனவுல வந்து மறுபடியும் சொல்லும் வரைக்கும் அந்த முன்னாடி வைக்கப்பட்ட பொருளே அந்த சிவன் பெட்டி உத்தரவு பெட்டியில் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வரும். இந்த கோவிலுக்கு செல்றதுனால திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாங்க. அற்புத மலையாக விளங்குது. வக்கிர சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து நம்ம விடுபட முடியலன்னு சொல்லலாங்க. சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்தளிக்கிறாங்க. மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜிரஹரேஸ்வரர் எழுந்தளிருக்காரு. காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் அனைத்துமே நீங்கும் என சொல்லப்படுது. மற்ற திருத்தலங்கள் போலவே இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே. மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டாவே பிள்ளையாருக்கு தாங்க. நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன. அணையாத தீபம் எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த கோயிலோட ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும், சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதாலும் ஏற்படும் சிறப்பும் இங்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த சிவன் கோவிலானது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சிவன்மலை கோவில் சிறப்பாக அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். முருகன் இந்த கோயிலோட காவல் கடவுள். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழாவின் போது கோயில் அதன் புகழ் காரணமாக வழிபட்டவர்களால் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லலாங்க. மேலும் வருடாந்திர தேரோட்டம் விழாவில் 3 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். தேர்களுக்காக அர்ப்பணிக்கப்படுதுன்னு சொல்லலாம். கோயில் அமைந்துள்ள மலைக்கு ஒரு சாலை செல்கிறது. அதில் பார்வையாளர்கள் மலையின் அடிவாரத்திலிருந்து சுமார் 450 அல்லது அதற்கு மேற்பட்ட படிக்கட்டுகளில் ஏறி நம்ம செல்லலாம். பல ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இந்த கோயில் அதன் வருடாந்திர சஷ்டி விழாக்களுக்கு பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. வாரத்தின் அனைத்து நாட்களிலுமே காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோயிலுக்கு நம்ம செல்லலாம். கோயிலுக்கு செல்லும்போது பொருத்தமான ஆடைகளை நம்ம அணிந்து கொள்வது ரொம்ப சிறந்தது. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவன்மலை உத்தரவு பெட்டி தாங்க. இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் அனைத்துமே நாட்டில் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க. பலவேறு இன்னல்களையும் நல்லதுகளையும் உடனடியாக அந்த பெட்டியில் வைக்கப்படும் பொருளால் நமக்கு உணர்த்துதுன்னு சொல்லலாம்.
அந்த வகையில் பார்த்தா தற்போது சிவன்மலை உத்தரவு பெட்டியில் பிரம்பு கற்பூரம் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருது. இதோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அப்படின்னு அருகில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதனால் நாட்டில் என்ன நடக்குமோன்னு பல குழப்பங்களும் நாட்டில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.